அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஒய்ஃபோட ப்ரெக்னன்சி ஜேர்னியை வந்து கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சானா, என்ன பண்ணிட்டுருக்க? சானா, ஒன்று கேட்கணும் சானா. சானா, அதாவது நம்மளோட ப்ரெக்னன்சி ஜேர்னியை பற்றி சொல்கிறியா? ஆமாம், நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்ருக்காங்க. மக்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கும்ல, இப்போ புதுசாக நியூவாக ஜேர்னியில் இருப்பாங்க, ப்ரெக்னன்சி ஜேர்னியில் கல்யாணமாகி அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் பேசுகிறியா? உன்னுடைய ஜேர்னியை பற்றி சொல்லு சானா. இந்த வீடியோவில் ப்ரெக்னன்சி ஜேர்னி சொல்லிடு, அடுத்த வீடியோ வேணால் டெலிவரி பற்றி சொல்லுவியாமா? என்னோட ப்ரெக்னன்சி ஜேர்னி எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேபிங்க. என்ன பேபிங்கிறது வந்துட்டு லாஸ்ட்டாக ரிவீல் பண்ணுறோம். ஸோ டெலிவரி வந்து டெலிவரி வந்து அடுத்த வீடியோவில் சொல்லு. ஓகே நான் சொல்கிறேன். ஸோ எங்களோட ப்ரெக்னன்சி ஜேர்னி என்னோட ப்ரெக்னன்சி ஜேர்னியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண அந்த கார்டில் கன்ஃபார்ம் பண்ணுவோன்னா அது வந்துட்டு December 10 அன்றைக்கி நான் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணேன். அதை வந்து December 10, 2023 கன்ஃபார்ம் பண்ணேன். 2023 கன்ஃபார்ம் பண்ண உடனே நான் யார்ட்டையுமே சொல்லலை. உண்மையாக சொன்னால் அதுதான், என் ஹஸ்பண்டுக்கு கூட நான் சொல்லலை. 12ஆம் தான் சொன்னேன். December 12 சொல்லிவிட்டு December 14 நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ December 14 கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொன்னாங்க, வெயிட்டெல்லாம் ஜாஸ்தி தூக்க வேணாம்னு சொன்னாங்க. அது வரைக்குமே நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு எப்படி வந்துட்டு தெரிஞ்சுது, என்னோடய கார்டு வாங்கி நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா, எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே வாமிட் ப்ராப்ளம் இருந்துச்சு. வாமிட் அதாவது ஏதோ ஒன்று சாப்பிட்டேன். ஃபஸ்ட்டு டே அன்றைக்கி வாமிட் எடுக்கும்போது சரி ஏதோ சேரலையாட்டா இருக்குது அப்படின்னு நினச்சேன். எப்படி அப்படின்னா December 10 வந்துட்டு எனக்கு எங்கள் வீட்டில் வந்துட்டு கெடா வெட்டு இது பண்ணாங்க. எங்கள் அம்மா வீட்டு சைடில் கெடா வெட்டு வெட்டியிருந்தாங்க. ஸோ அதில் சாப்பிட்டு ஏதோ சேரலையா அப்படின்னு தான் யோசிச்சோம் நாங்கள். ஸோ வாங்கி டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் ஏற்கனவே ஒன்று வாங்கி கொடுத்துருந்தாரு ஏற்கனவே. ஸோ அதை வந்துட்டு அதை எடுத்துகிட்டு வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் வந்துட்டு கன்ஃபார்ம் இருந்துச்சு. ரொம்ப மைல்டாக ஒரு கோல்டு வந்துருந்துச்சு, அவ்வளோதான். சரி அப்போ தான் ஸ்டார்டிங் போல் அப்படின்னா, இல்லை அந்த கார்டில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்குமான்ல சீரியஸ் அது யோசித்தோம். ஸோ அது வந்துட்டு நாங்கள் அதை அப்படியே மறந்துட்டு பண்ணாது நான் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலியில் யார்கிட்டையும் சொல்லிட்டேன். ஃபேமிலி அப்படின்னா எங்கள் அம்மா அப்பா அண்ணா அண்ணி, அது போக எங்கள் மாமனார் மாமியார்கிட்ட மட்டும்தான் சொன்னேன். எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன், அவ்வளோதான். வேறு யார்ட்டையுமே சொல்லலை. நீங்களும் மேக்ஸிமம் வந்துட்டு யார்ட்டையும் சொல்லாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. பிகாஸ் எல்லாத்தோட கண்ணும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுல்ல. அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஒரு 3-4 மாதம் ஆகுற வரைக்கும் யார்ட்டையும் சொல்ல வேணாம். அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். அதனால் உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி இருந்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வாமிட் எடுத்தாங்க ஃபஸ்ட்டு டே அன்றைக்கி, December 10 அன்றைக்கி. அப்புறம் வாமிட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஓகே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் எல்லாம் போய் செக்அப் எல்லாம் பண்ணி பார்த்ததில் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் வெயிட்டெல்லாம் தூக்காமல் எல்லாம் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை ஓடி ஆடி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். என்னை வந்துட்டு அது எதுக்கு ஓடி ஆடி விளையாடலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் ரொம்ப ஒல்லியாக இருந்தேன். அதாவது நான் கரெக்டாக கன்சீவ் ஆகும்போது 49 கிலோ தான் இருந்தேன். எனக்கு வந்துட்டு அண்டர் வெயிட் இருந்தால் சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பூஸ்டப் பண்ணணும், விட்டமின் டேப்லெட் எடுக்கணும் நிறைய இது அப்படின்லாம் சொன்னாங்க. நான் விட்டமின் டேப்லெட்லாம் எதுவுமே எடுக்கல. வீட்டில் என்னென்னலாம் கொடுத்தாங்களோ அதெல்லாம் எங்கள் மாமியார் நல்லா பார்த்துக்கிட்டேன், எங்கள் அம்மாவும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என்னென்னலாம் கொடுத்தாங்களோ அதை மட்டும்தான் சாப்பிட்டேன். டேப்லெட்டுன்னு சொல்லி அயன் டேப்லெட் அவங்க கொடுத்தது சாப்பிட்டேன். அதுக்கு கால்சியம் டேப்லெட் ஒன்று கொடுத்தாங்க, அது மட்டும் தான் சாப்பிட்டேன். அப்புறம் ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு 3 months சாப்பிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அயன் டேப்லெட்டுக்கும் கால்சியம் டேப்லெட்டுக்கும் மாற்றி கொடுத்தாங்க. அப்போ சாப்பிட்டு இருந்து இப்போ வரைக்கும் நான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் எனக்கு இருந்தது என்னென்னா, எனக்கு வந்துட்டு தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சு. இது வந்துட்டு காமனாக எல்லாருக்குமே இருக்கிற ப்ராப்ளம் தான். எனக்கு வந்துட்டு தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அதுக்கும் நான் வந்துட்டு டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். கொஞ்சம் எம்ஜி ஜாஸ்தியாக தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ கொஞ்சம் ஒரு பரவாயில்ல. பட் 6 months எனக்கு கண்டினியூ பண்ண என்ன சாப்பிட்டாலும் வாமிட் வரும். அதாவது நைட் நான் சாப்பிட்டு தூங்கிடுவேன். தூங்கினாலும் 3 மணி 4 மணிக்கு இருந்துச்சு எனக்கு அந்த சென்சேஷனில் எந்திரிச்சிடுவேன். நான் வாமிட் எடுத்து தான் இருந்தேன். ஆனால் பாப்பாவுக்கு அதே மாதிரி ஜாஸ்தி முடியாக இருந்துச்சு. பட் முடி அப்படிங்கிறது வந்துட்டு வேறு. இப்போ இந்த ஜென்ரேஷனில் வந்துட்டு முடி இருந்தால் தான் வாமிட் வரும், நெஞ்சு கரைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. அவங்களோட உடம்பு வாக்குப்படி தான் அவங்களுக்கு வாமிட் வராததும் இல்லை தலை சுற்றுறது வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலி இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, காமனான ஒரு விஷயம் தான் எல்லாமே. ஸோ அதுக்கெல்லாம் யாரும் பயந்துக்கவே வேண்டாம். இப்போ இருக்கிற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ்க்கு ஒரே ஒரு அட்வைஸ் என்ன சொல்லுவேன்னா, உங்களோட வெயிட்டை ஏற்றிடாதீங்க. அதே மாதிரி பேபியோட வெயிட்டையும் பெருசாக ஏற்றாதீங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, எங்கள் டாக்டர் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணது என்னென்னா, என்னோடய வெயிட்டும் ஏற விடல, அம்மாவோட வெயிட்டும் ஏற விடல, குழந்தையோட வெயிட்டும் ஏற விடல. ஏன் அப்படின்னு சொன்னாங்கன்னா,
அப்போ தான் நார்மல் டெலிவரிக்கு எல்லாருமே ட்ரை பண்ணி கொடுப்பாங்க. என் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு மேக்ஸிமம் அந்த லேடி வந்து கண்டிப்பாக நார்மல் டெலிவரி தான் பண்ணுவாங்க. ரொம்ப வெயிட் பண்ணி தான் பண்ணாங்க. ஸோ உங்கள் டாக்டர்கிட்டையும் நீங்கள் தனியாக உட்காந்து பேசிக்கோங்க, நார்மல் டெலிவரி தான் வேணும் அப்படிங்கிறத பேசிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு வந்துட்டு வயிறு வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. ஸோ எல்லா குட்டியாக இருந்தால் வயிறு குட்டியாக இருந்தால் பையன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாமே போய் எங்கள் பூசாரி, கோயில் பூசாரி ஒருத்தர் வந்துட்டு சொன்னாங்க, சாமி வந்துட்டு சொன்னார், உனக்கு பையன்தான் பிறக்கும் அப்படின்னா. நாங்கள் அதுலேருந்து பையனே யோசிச்சு கடைசியில் பொண்ணு வந்தது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஷாக், எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. ஸோ எதையுமே வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, கான்ஃபிடென்ட்டாக இதுதான் அப்படிங்கிறது சொல்லவும் கூடாது, பண்ணவும் கூடாது. அது வந்துட்டு என்னோட ப்ரெக்னென்சி ஜேர்னியில் வந்துட்டு நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் டாக்டர் சொன்னாங்கன்னா ஓகே, சொல்லாட்டி நீங்கள் கேட்காதீங்க. அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் தெரியுங்களா. ஸோ எனக்குமே பையன் நினச்சி பொண்ணு பிறந்ததில் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் நாங்கள். ஸோ நீங்கள் வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், கீரைலாம் சாப்பிட்ணும், நல்லா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும், இதெல்லாம் சாப்பிட்ணும். அதான் உங்களுக்கு என்ன வாய்க்கு பிடிக்குதோ அதை தாராளமாக சாப்பிடலாம். பிடிக்காம இதை சாப்பிட்டு தான் ஆகணுங்கிற கட்டாயத்தில் போய் சாப்பிடாதீங்க, அது உடம்புல கண்டிப்பாக ஒட்டாது. ஸோ எனக்கு வந்து முருங்கீரை சுத்தமாக பிடிக்கல என்னோட ப்ரெக்னென்சி ஜேர்னியில். ஸோ நான் தொடவே இல்லை. ஒரு டைம் 2 டைம் சாப்பிட்டுருப்பேன். அப்புறம் நான் நான்வெஜ் நல்லா சாப்பிடுவேன். நான் வந்து பிளட்டு கம்மியாகக்கூடாதுன்னு சொல்லி நான் கோட்டோட லிவரும் அப்புறம் இன்னொன்று என்னமோ சொல்லுவாங்க, சுவரொட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அது மட்டும்தான் நல்லா சாப்பிட்டேன். பாப்பாவும் நல்லா இருக்கேன், நானும் நல்லா இருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ப்ரெக்னென்சி ஜேர்னி. நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, அவ்வளோதான். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிடுங்க. அதே மாதிரி வெளியே வாங்கி சாப்பிடக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அதெல்லாம் இல்லை. ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு டைம் வாங்கி சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிடுங்க, சரிங்களா. ஸோ ப்ரெக்னென்சி ஜேர்னி, டெலிவரி ஜேர்னியை நெக்ஸ்ட் வீடியோ சாப்பிடுங்க. ஸோ பாய் காய்ஸ், இதுதான் என்னோட ப்ரெக்னென்சி ஜேர்னி. நான் கிளம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு ஜென்ஸ் பார்த்தாலும் ஓகே, லேடிஸ் பார்த்தாலும் ஓகே. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா இதை வந்துட்டு நீங்கள் சென்ட் பண்ணி விடுங்க. நம்பிக்கையாக இருங்க, கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகும். அம்மாவுக்கும் பேபிக்கு எதுவுமே ஆகாது, நல்லபடியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.